அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபத்தன்மையாக, சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசினியர்களுக்கு குரு வக்ர பயிற்சி, குரு வக்ரமாகறனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ரிஷபராசி, உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க. உங்கள் ராசியிலே குரு இருக்கார். ராசியில் குரு இருக்கிறனால அந்த ஒளி கிரகம் வக்ரமாகிறார். அப்போ குரு வக்ரமாகறனால என்னென்ன விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ராசிக்கு குரு யார்? 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவர் வக்ரமாகி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார். இந்த குரு ஜென்ம ராசியில் குரு இருந்துச்சுன்னா அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குரு வக்ரமாகறனால அவர் இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான பலன் கொடுப்பார். அப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான, உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு நெகட்டிவான பிளானட் வக்ரமாகறனால ஒரு வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கவலையப்படாதீங்க. சரிங்களா? அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு குரு இருக்கார். அப்போ அவரோட சிறப்பான பார்வை பார்த்திங்கன்னா குருக்கு 5, 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வை நேரடியான பார்வை. இப்போ குரு ஜென்ம ராசியில் இருக்கார், வக்ரம் அடைகிறார் 4 மாதம். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 மாதம் வரும். சரிங்களா? அந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா ரிஷபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா பொறுமைசாலியாக இருப்பீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க, தனக்கு இல்லைனாலும் குடும்பத்துக்கு காப்பாற்றணுங்காக
போராடக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. சரிங்களா? நல்லா நீட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை மதிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அதாவது அடுத்தவங்களை நல்லா மதிப்பீங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சில பேர்லாம் அடுத்தவங்களை மதிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக பேசுகிறது, எடுத்துரிச்சு பேசுகிறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் ரிஷபராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க. நல்ல ஒரு ராசிங்க ரிஷபராசினாலே, ஒரு நல்ல ஒரு ராசி. இப்போ உங்கள் ராசியில் குரு இருக்காருங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஜென்ம ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி கிரகம் வக்ரமாகிறார். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி. 8ஆம் இடங்கிறது என்ன? திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு பிரயாணம், மறைஞ்சிருந்து வாழ்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் 8ஆம் இடம் தான். அப்போ அந்த 8ஆம் இடத்துல குரு, அதிபதி குரு வந்து வக்ரமாகறதுனால அந்த 8ஆம் இடத்து பலனும் 11ஆம் இடத்து பலனும் வேகமாக செயல்பட போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பீடாக இருக்கும். இப்போ நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. பயப்பட வேண்டாம். ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால நிறைய நல்லதும் நடக்கும். கவலையப்பட வேண்டாம். பொறுப்போடு செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ராசியில் ஒரு ஒளி கிரகம், பூமியோட பெரிய கிரகம், உங்கள் மேலே இருக்குன்னு எடுத்துனா பொறுப்புணர்ச்சி, பொறுப்பாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். சம்பாதிக்க போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். அந்த சினி ஃபீல்டில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருமான பற்றாக்குறையாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அதேமாதிரி 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு அந்த குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 5ஆம் இடம் தான். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலைங்க சார், வருஷக்கணக்காகுது, ஏதோ ஒன்று தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். குலதெய்வுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளெல்லாம் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த காலகட்டங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க சார், செலவு பண்ணிட்டோம், எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்தோம், கோயில் குளத்துக்கு போய்ட்டு எவ்வளோ பரிகாரம் பண்ணோம், எதுவுமே செட் ஆகலை, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம், இந்த 4 மாத காலகட்டங்களில் பாருங்கள் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். குரு வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. முக்கியமாக சொல்ல போனால் திருமணம். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் திருமண தடை. 30 வயசு தாண்டிடுச்சுங்க சார், 37 வயசில் ஆயிடுச்சு, 42 வயசு ஆயிடுச்சுனாலாம் ஒரு சில பேரில் சொல்லி புலம்புறாங்க. கல்யாணமே ஆகுமா ஆகாதுன்னு சந்தேகமாக இருக்குங்க சார், எங்கள் வாழ்க்கையில் கல்யாணத்தை பார்ப்போமாங்கிறது டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் பாருங்கள் குரு வக்ரமாகி அவரோட பார்வை, குரு வக்ரமானாலும் அவரோட பார்வைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. குரு பார்வை தான். சரிங்களா? அவர் நீச்சமானாலும் அவர் கெட்டு போனால் கூட குருவோட பார்வை கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலே அந்த இடத்துல கோடி குற்றம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். தோஷங்கள் எல்லாம் விலக போகுது. அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரப்போகுது. நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உருவாயிருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்கள், இழந்த நண்பர்கள் திரும்பி கிடைப்பாங்க. உங்களுக்கு சண்டை பிடிச்சிருப்பீங்க, இந்த காலகட்டங்களில் அனுசரித்து போயிடுவாங்க. சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க, புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நடக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லலாம். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி, பிரிஞ்சிருந்த தம்பதிகளும் ஒன்று சேருவாங்க. நல்லா இருக்குங்க இந்த காலகட்டங்கள். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த 4 மாத காலகட்டங்களில் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்கே பார்ப்பாரு? உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை மகர ராசி பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டம்னு என்ன? வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, நல்ல வேலை, நல்ல தொழில், இதெல்லாம் அதிர்ஷ்டம் தான். அப்போ வந்து கையில் காசு பணம் இருந்துட்டாலே மனுஷனால் எதையும் சமாளிக்க முடியும். கையில் பணம் இல்லைனாலே பிரச்சனை தான். மனசில் நிம்மதி இருக்காது, மைண்டு மனசை விட்டுருவாங்க. ஒரு சில பேர் மனசை விட்டுருவாங்க கையில் பணமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா. ஆனால் இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது. உங்களுக்கு வேலை மூலமாக பணம் வரும், தொழில் மூலமாக பணம் வரும், வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க. நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? வேலை மாற்றம், வெளிநாட்டு பிரயாணம், வெளிதேச பிரயாணம், படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? நல்லா இருக்குங்க. இந்த குரு பயிற்சி, இந்த குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது. அவர் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், திருமணம் கைக்கூடி வரும். 2ஆம் திருமணம் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது, நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது, பணம் வரப்போகுது. குரு வேகமாக செயல்படுறதுனால அவரோட அந்த 8ஆம் இடத்து பலனும் 11ஆம் இடத்து பலனும் வேகமாக செயல்பட்டு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு வேகமாக உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க இந்த 4 மாதம். இந்த 4 மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரலான ப்ரெடிக்ஷன், சரிங்களா? பொது பலன் தான் பார்த்துருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு, உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.